அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ராம், ஏ ராம், என்னம்மா? என்ன பெரிய ஏரியா சாதிச்ச மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்க? அங்க வினோவா வர சொல்லியாச்சு. ஏதோ பிளான் பண்ற அப்படி இப்படி என்ன ராம் பண்ற? வெயிட். எவ்வளவு நேரம் இப்படியே வெயிட் பண்றது? வா போலாம். இந்நேரம் வினோ பார்க்குக்கு வந்திருப்பான். இன்னும் டைம் இருக்குமா? வருவான் வெயிட் பண்ணுங்க. சரி அப்ப நீ என்னதான் பண்ற? அதுக்கும் வெயிட். ஏய் இனி உன்னை கொன்றுவேன். யாமா? எவ்வளவு நேரம் வெயிட்னு சொல்லுவேன். நாங்களும் இப்படியே நின்னுக்கிட்டு பேன் உன்னையே பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாரு சேஷாவ, நீ என்ன பண்ண போறேன்னு தெரியாம உன்கிட்ட போய் சொன்னது சரியா தப்பான்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறா. சேஷா அப்படியா? தெரியல ராம். சரிதான். சரி என்னடா பண்ற? பாரு சேஷா என்ன சொன்னா? வினோவோட காதல் உண்மையா இல்ல சும்மா நார்மலா எல்லா பொண்ணுங்க கிட்டயும் பசங்க பேசுற மாதிரி டைம் பாஸ்க்கு பேசினானு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஏய் இதையே எத்தனை தடவை சொல்லுவ? பொறுமா, ஒரு ஃப்ளோல பேசிக்கிறேன். பேசு. பேசி தொலைங்கிறியா? அப்படிதான் நினைச்சேன். என்னதான் இருந்தாலும் நீ புருஷனாச்சே, சொல்ல முடியாதுல. சரியானவதான் நீ. சரி சொல்லு. இப்ப நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். என்ன பிளான்? அது வந்து சேஷா, நான் தான் சேஷான்னு ஒரு ஆள் முன்ன போய் நிக்க போறாங்க. என்ன? என்ன ராம் குழப்பற? குழப்பலாம் இல்ல. அதாவது வினோக்கு மனச பார்த்துதான் லவ் வந்ததுன்னா இப்ப ஆள் உருவத்தை பார்க்க மாட்டான். என்னதான் இருந்தாலும் நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு ஏத்துக்குவான். அது ஏத்துக்குவானா இல்லையான்னு பார்க்கலாம். சரி அப்புறம் சேஷாவ போறது யாரு? என்னடா சிரிக்கிற? ராம் என்ன பிளான் பண்ணிருக்க? வெயிட். டேய் இதுக்கு மேல வெயிட் சொன்னா கொன்றுவேன். ஐயோ இருமா, நானே நம்ம ஆளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளா? யார் அது? வெயிட். ஓவர் கடுப்பேத்துறான்ல. வினோவை பாக்குற ஃபீலே உனக்கு போயிடும் நினைக்கிறேன். அந்த ஃபீலை விட ராம் என்ன யோசிச்சிருக்கான்னு நினைக்கிற ஃபீல் தான் அதிகமா இருக்கு. ஓவர் பிபியை ஏத்துறான். இரு பிளான் ஏதாவது சொதப்பட்டோம், அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து கவனிச்சுக்கலாம். ஓகே. என்னடா இது இவ்ளோ நேரம் ஆகியும்? அடடடடடா வந்துட்டாரு. ராம் யார் இது? ஹே நான் எப்படி இருக்கேன்? யோ அப்பா, மீசை எடுத்த ஓகே, தலையில விக்கங்கயா. ஐயோ மவனே, அத மறந்துட்டேன்டா. என்னையா இப்படி பண்ற? சரி விக்கெடு, லேட் ஆயிடுச்சு. யோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணி வச்சிருக்கேல, அங்க போய் அசத்தணும். யோ உன் மவன் பேரை காப்பாத்திரியா? அதெல்லாம் அப்பா அசத்திருவேண்டா. ராம் என்ன நடக்குது? இது சக்கரவர்த்தி அப்பாவா? எப்படி நம்ம ஆள் மாசா இருக்காரா? டேய் லூசு, அப்பாவை ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க? எல்லாம் வினாவுக்கு டெஸ்ட் வைக்கதான். அதுக்கு மாடி, அதெல்லாம் ராம் சூப்பரா சொல்லி கொடுத்துட்டான். சேஷாவுக்காக விஷ பரீட்சையில நான் இறங்க தயாராயிட்டேன். விஷ பரீட்சையா? யோ எல்லாம் சரி, ஆனா அழகா சிரிச்ச மணிக்கு இருயா. போலீஸ்கார மாதிரி உருனே இருக்காத. டேய் போலீஸ்காரனுக்கும் சிரிக்க தெரியும். இப்ப பாரு. எப்படி? எல்லாம் ஓகேதாயா, ஆனா நீ இப்படி பேசுனா கொஞ்சம் அஸ்கே வாய்ஸ்ல பேசு. அப்படிங்கிற இரு. ஹாய் வினோ, எப்படி இருக்கீங்க? யோ அசத்திட்டயா? சூப்பர். இங்க பாரு, குரலை மட்டும் அப்பப்ப சேஞ்ச் பண்ணிடாத. இதையே கண்டினியூ பண்ணு. ஓகேடா மவனே. சூப்பர்யா. சரி விக்கெடு. இதோ 2 minutes. வாவ், நூடுல்ஸ் தயாராகிற மாதிரி. பாத்தியா என் அப்பாவை 2 minutesல ரெடி ஆயிடுவாராம். ராம் என்ன ராம் பண்ணிருக்க? அதானே, எதுக்கு இதெல்லாம்? வினோவை பத்தி தெரிஞ்சுக்க. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? வினோ உண்மையா மனச பாக்குறானா இல்ல ஆளை பாக்குறானான்னு தெரிஞ்சுக்கலாம். ராம் நீ அப்பாவை வச்சு காமெடி எப்படி பண்ணலையே? ஐய சேச்சே. டேய் மவனே, எப்பூரா என் ஹேர் ஸ்டைல்? யோ என்னையா மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்த மாதிரி உன்னோட அழகான வழுக்கைய மறந்துட்ட. டேய் அதுவும் நல்லாதான்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகட்டும். யோ ஷாக் ஆக மாட்டாயா, திரும்பி பார்க்காம விழுந்து அடிச்சு ஓடுவான். அப்படிங்கிற? ஆமையா, வழுக்கையும் கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன். ஏய் என் காதலுக்காக என் மீசை எடுத்தா கூட பரவாயில்ல, சேஷா காதலுக்காக என் மீசை எடுத்ததே பெரிய விஷயம்டா. இதுல எனக்கே ஸ்டைலான என் வழுக்கைய போய் மறைக்க சொல்றியடா. என்னையா பண்றது, நம்மள நம்பி வந்துட்டாங்க, கொஞ்சம் பார்த்து அப்படி இப்படின்னு பண்ணி விடுவோம். அப்படிங்கிற?
அப்படிதான்யா, இசையவே மனசார எடுத்துட்ட, வழுக்கையும் அப்படியே கவர் பண்ணிடு. சரி ஓகேடா. சிவானி, என்னடி நடக்குது? என்னென்னமோ நடக்குதுடி. அப்பாவும் மகனும் உன் காதலுக்கு பச்சை கொடி காட்டுவாங்கன்னு பார்த்தா வினோவை பச்சை பச்சையா திட்ட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன என்ன? கண்டிப்பா அதான் நடக்க போகுது. சேஷாவா அப்பா போறாங்க. வினோ நீ நினைச்சு நல்லா திட்ட போறான். ஏய் சிவானி. டேய் மவனே, இப்போ எப்படிரா? பாரு அப்பாவ. ஐயோ, என்னடி இப்படி மாறிட்டாரு? ஹேய், எப்படி நான் அழகா இருக்கேனா? ஐயோ அப்பா, அழகே பொறாமைப்படும் பேரழகு. ஆமாயா. யோ ஆர்வ கலர்ல வாய்ஸ் மட்டும் இதே மாதிரி பேசிடாத. எங்க அப்ப பேசின மாதிரி பேசிக்காமே. ஹாய் வினோ. சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர். இனி நீ உன்னோட வாய்ஸ்ல பேசாத, இதே வாய்ஸ்லயே பேசு. ஓகேவா? ஓகே ராம். ஓயோ அப்பா. என்னையா? டேய் ராம், பொண்ணுங்களா இப்படி தாண்டா சிரிப்பாங்க. ஓஹோ சூப்பர்யா, சும்மா அசத்துற. ஆனா நீ சேஷா மாதிரி சிரி. அவள மாதிரி சிரிக்கிறது கஷ்டம். ஓகேடா, ட்ரை பண்றேன். சரி சரி, ரெடியா போலாமா? போலாமே. என்ன இன்னும் ஷாக்ல இருந்து குறையாம இருக்கீங்க? வாங்க வாங்க, டைம் ஆயிடுச்சு. சேஷா, உன் போன்ல மெசேஜ் பண்ணிட்டியா வினோ வர சொல்லி? ஆண்டவே ராம், நேரம் பார்க்க ரீச் பண்ணிருப்பான். ஓகே ஓகே, உன் போனை அப்பா கிட்ட கொடுத்துரு. இனி அப்பா பார்த்து ரிப்ளை பண்ணிக்குவாங்க. ராம். ஏய், என்ன நீ நம்புறேல? அப்ப நான் வெயிட் பண்ண. இன்னும் கொஞ்ச நேரத்துல வினோ எப்படிப்பட்டவன் தெரியும். வினோ எப்படிப்பட்டவன் தெரியுதோ என்னமோ. ராம், நீயே இப்படி இறங்கிட்ட? இல்ல என் பிரியமான தோழிக்காக. சரிடா. ஏய் பொண்ணுங்களா, வாங்கம்மா போலாம். யாரை பார்க்க போறேன்ல. வாய போலாம். சேஷா, சொல்லுடி, இன்னைக்கு என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியல. வா போய் பார்க்கலாம். நான் உன்னை தூக்கிட்டு வந்தேன். அந்த காயமே நீ மனசு விட்டு ஆறல. நீ துடிச்ச துடிப்பு இப்ப அதே மாதிரி மதியனியும் மனசு கேட்கல வாசுகி. இவ்வளவு கஷ்டப்பட்டு. ஐயோ என்னங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இதெல்லாம் இப்ப கொஞ்ச நேரங்க. குழந்தை பிறந்துட்டா அதெல்லாம் மறந்துரும். இந்த தைரியம் எனக்கு இல்லம்மா. எனக்கு மதியானையும் இதே நிலைமையில பார்த்து மனசு ஒரு மாதிரி. என்னங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கஷ்டப்படாதீங்க. இதெல்லாம் பொண்ணுங்க வாங்கி வந்த வரோம். எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஆமா வாசுகி. தம்பி தம்பி, குழந்தை பிறந்துருச்சியா? அத்த, அண்ணியும் குழந்தையும் அதெல்லாம் நல்லா இருப்பாங்கயா. நீ கரெக்ட் டைத்துக்கு கூட்டிட்டு வந்துட்ட. என்னப்பா ஏன் அழுகுற? ஒண்ணு இல்ல அத்த. அம்மா, மதியமும் குழந்தையை போய் பார்க்கலாமா? இல்லம்மா, இனிமேல் தான் என்ன குழந்தைங்கிறதே வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம போய் பார்க்கலாம். சரிங்கம்மா. திரு திரு. ஏய் வீரா, வீரா மெதுவாடா. திரு, மதி எப்படா இருக்கா? கரெக்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டியா? ஐயோ வீரனா, பயப்படாத, எல்லாம் கரெக்டா வந்தாச்சு. அன்னைக்கு குழந்தையும் பிறந்துருச்சுடா. திரு, திரு என்ன சொல்ற? குழந்தை பிறந்துருச்சா? ஆமா தம்பி, இப்போதான். இனிதான் டாக்டர் வந்து பேசுவாங்க. திரு, எப்படா இப்பதானே கூட்டிட்டு வந்தேன்னு சொன்ன? ஆமாண்டா, கூட்டிட்டு வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, குழந்தை பிறந்துருச்சுடா. திரு, திரு ரொம்ப தேங்க்ஸ்டா. தேங்க்ஸா? டேய் வீரா. இல்லடா, கடைசி நிமிஷத்துல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ எதையும் யோசிக்காத. ஆமா தம்பி. தம்பி, உங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரிங்க அத்த. ஏய் இருடா, இப்ப டாக்டர் வந்து என்ன குழந்தைன்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணு. சரி திரு. டேய், உனக்கு குழந்தை பிறந்தாச்சு, இன்னும் ஏன் இப்படி இருக்க? தெரியலடா, நான் மதிய பார்க்கணும்டா. மதிய பார்த்தாதான் ஏன் மனசும். டேய் 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 வீரா. திரு, ரொம்ப நல்ல காரியம் பண்ணடா. நான் வீட்ல இருந்து வேகமா தான் கிளம்புனேன். ஆனா வேதவழி அத்தை நானும் வாரேன்னு சொல்லி என்ன நிப்பாட்டி வச்சிட்டாங்க. அத்தை போன் பண்ணது ஒரு நிமிஷம் துடிச்சிட்டேடா. ஆமா, பக்கத்துல இல்ல ஏன்னு. ஆனா நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டேன்னு போன் பண்ண பிறகுதான் உயிரே வந்தது. திரு, ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய், என்னடா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்க? அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். திரு. ஏய் வாசுகி தாண்டா மதிய பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. சரி ஓகே, வீட்டுக்கு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு திரும்ப அண்ணிய பார்க்க போனா லேட் ஆகும். அண்ணிய பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சுதாண்டா அண்ணி வீட்டுக்கு போனேன். நல்ல வேலைடா. ஆனா அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கடா. ஆனா
சரியான நேரத்துக்கு கரெக்டா கூட்டிட்டு வந்துட்டேன். வந்து 5 நிமிஷம் ஆகல, குழந்தை பிறந்துருச்சுன்னா பாத்துக்கோ. அதான்டா கரெக்டா நீ அங்க போகணும்னு இருந்திருக்கு. மதிக்கும் வழி வந்திருக்கு பாரு. அப்போ கடவுள் நமக்கு துணையா இருக்காருடா. உண்மைதான் வீரானா. சரி விடு, கவலைப்படாத. டேய், பையனா பொண்ணான்னு தெரியல, ரொம்ப ஆசையா இருக்குடா. நான் சித்தப்பாவாயிட்டேன்டா. ஆமா, நான் அப்பாவாயிட்டேன்டா. ஏய், அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லேன். ஓஹோ, உன் குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிரிப்பியோ? ஏய் திரு, அச்சோ, எப்போ அது சொல்லுவாங்கன்னு தெரியலையே. பொண்ணா இருக்குமா இல்ல பையனா இருக்குமா? பொண்ணுன்னு தாண்டா மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தா. தெரியல, பாக்கலாம். அம்மா, சிஸ்டர் வராங்க. அம்மாடி மேம், உங்க பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு. தாயும் சேயும் நலமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. டேய், என்ன குழந்தை? அதானே, என்ன குழந்தை? அம்மா, என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. அதுவும் கரெக்டான டைம்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் லேட் ஆயிருந்தா கூட அவங்களுக்கு வர வழியிலே குழந்தை பிறந்திருக்கும். நாங்க லேபர் ரூமுக்கு கூட்டிட்டு போகும்போதேவும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. உடனே குழந்தை பிறந்துருச்சு. டேய், பழசையே பேசிட்டு இருக்காங்க. குழந்தை என்ன குழந்தைன்னு கேளுடா. என்ன குழந்தைன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இல்லம்மா, திடீர்னு வலி வந்துருச்சா, அதனாலதான். ஓகே புரியுது. டாக்டர் சொன்னாங்க ஏற்கனவே அவங்களுக்கு வலி வந்து இன்ஜெக்ஷன் போட்டு தான் இவ்வளவு நாள் கழிச்சு குழந்தை பிறந்திருக்குன்னு. நோ ப்ராப்ளமா, கரெக்ட் டைம்ல கூட்டிட்டு வந்தனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சிஸ்டர் சொல்லுங்க மேடம். மதியக்காக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஓ, அத சொல்லதான் வந்தேன். மதி ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்த குழந்தை பிறந்ததா, அத பத்தியே பேசிட்டேன். அவங்களுக்கு என்ன குழந்தைனா? பொண்ணா பையனா? பையன் பிறந்திருக்காங்க. சிஸ்டர், என்ன சொல்றீங்க? பையனா? ஆமா வீரா சார், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். வீரானா, பையன் பிறந்திருக்கானா? சிங்கக்குட்டி வந்துட்டான். அம்மாடி, ரொம்ப சந்தோஷமா. என் பொண்ணை எப்ப போய் பார்க்கலாம்? ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கம்மா. ரூம் சேஞ்ச் பண்ணிட்டு சொல்றோம். ஒரு 10 மினிட்ஸ்ல பேபியை கொண்டு வந்து கொடுக்கறோம். சரிம்மா. ஓகே மேம். வீரானா, என்னாச்சு? டேய், மதி பொண்ணுன்னு சொன்னாடா. சரி விடு, இன்னொரு 1 வருஷம் இல்ல 2 வருஷம் அப்புறம் ஒரு பொண்ணுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். டேய், இதுக்கே உயிர் போய் உயிர் வந்திருக்குடா. பரவாயில்லண்ணா, அது அப்போ மறந்து போயிரும். ஏய் திரு, சரி இரு, வீட்ல எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்றேன். நம்ம வீட்டு சிங்கக்குட்டி வந்துட்டான்னு சொல்லுடா. வீரா மச்சான். வாசுகி, எனக்கு நீங்க இப்பவே ட்ரீட் வைக்கணும். கண்டிப்பாமா, இது உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட் தான். வாவ், சூப்பர் மச்சான். ஏய் சரிடா, நீ இங்கே இரு, நான் நம்ம வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு வரேன். சரிடா. யோ அப்பா, ஓகே தானே? ஓகே அப்படியே இருங்கடா, யாரும் வெளியே வந்துடாதீங்க. யோ, உன்னை வாய்ஸ மாத்தி பேச சொன்னேன். வினோ கிட்ட இப்படியே பேசிடாதயா. சரியா ராம், இதெல்லாம் தேவைதானா? கடைசியா ஒருக்க நல்லா யோசிச்சுக்கோ. சிவானி, சேஷா என்ன ஆசைப்பட்டா? வினோ நல்லவனா தெரிஞ்சுக்கணும். லைஃப்னு வந்தா கடைசி வரைக்கும் என்ன நல்லா வச்சு பாத்துக்கணும், அதானே ஆசைப்பட்டா. அதுக்குதான் இந்த டிராமா. கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. எனக்கு என்னமோ வினோ விழுந்தடிச்சு ஓடுவானோன்னு தோணுது. அதெல்லாம் ஓட மாட்டான், பாக்கலாம். சப்போஸ் ஓடிட்டா? சேஷா ரிஜெக்டட். கரெக்ட். அட பாவிகளா, இன்னைக்கு என்ன நாட்டுலயும் பண்ண போறீங்கன்னு தெரியல. டேய் மவனே, என்னப்பா? டேய், அங்க தூரத்துல ஒரு பிளாக் சட்டை வருதுடா. அவன் தான் வினோவா இருக்குமா? சேஷா என்ன கலர் சட்டைன்னு சொன்னா? பிளாக் தான் ராம். ஓ, அப்பதான் அங்க வர்றது வினோதா. யோ அப்பா, டேய் மெசேஜ் பண்ணிட்டேன்டா. மெரூன் கலர் சுடின்னு சொன்னேன். டேய் என்ன பார்த்துட்டான்டா. வினோ, சேஷா சூப்பர் தான்ப்பா ஆளு. ஆமா ராம், சேஷாவுக்கு ஏத்த ஜோடிதான். ஆனா அவனோட குணம் எப்படின்னு தெரியணுமே. அதான் ஒரு டிராமாவை நடத்துறியே. பக்கத்துல வந்துட்டோம். யாரும் சவுண்ட் கொடுக்காதீங்க, அப்பா மட்டுமே பேசட்டும். அப்பா, அங்க இருந்து பார்க்க நாங்க தெரியலையே. இல்லடா. ஓ, குரலை மாத்தியா? ஓகேடா, ஓகே. சேஷா, இவ்வளவு நாள் நீ போன்ல பேசிக்கிட்டு இருந்த வினோ ஆளெல்லாம் ஓகே தான். வெயிட் பண்ணு, அவனோட குணம் மட்டும் எப்படின்னு பாத்துக்குவோம். ஓகே ராம். ஹாய் சேஷா. ஹாய். ஹாய் வினோ. சேஷா. நான் தான் வினோ. சேஷா. வினோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன வினோ அண்ணாந்து பாக்குற? அது வந்து சேஷா, நீதான் சேஷாவா? ஏன் வினோ, என்னாச்சு? ஒன்னில. வினோ, எதிர்பார்க்காம திடீர்னு இப்படி என்னால நம்பவே முடியல.
ஐயோ என்னாலயும் நம்ப முடியல. சேஷா, குட்டி பொண்ணா இருப்பேன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய பொண்ணா இருக்கியேம்மா. நான் டெய்லி உன்கிட்ட பேசினா இப்படி அண்ணாந்து பார்த்து தான் பேசணுமா? அட கொடுமையே. என்ன வினோ யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வினோ, அந்த பக்கம் போய் பேசலாமா? பேசலாமே. ஓகே, வா. சேஷா, சொல்லு வினோ. ஒரே ஒரு டவுட் கேட்டுக்கலாமா? கேளுங்க. இல்ல போலீஸ் ட்ரைனிங் எதுக்காவது போயிருக்கியோ? போலீஸ் ட்ரைனிங்கா? இல்ல ஆளு நல்ல உயரமா வாட்டு சாட்டமா எனக்கு பார்க்க லேடிஸ் போலீஸ் மாதிரியே இருக்கு. அப்பாடா, லேடிஸ் மாதிரி இருக்கே, அதுவே போதும். என்ன சேஷா? இல்ல வினோ, நான் அதெல்லாம் ட்ரை பண்ணது இல்ல. ட்ரை பண்ணா உன்கிட்ட சொல்லிருப்பேன்ல. எஸ் ஆமால. வா வினோ, அங்க போய் உட்காந்து பேசலாம். அப்பாமா போலாம். என்னடா இது, நிஜமாலே இதான் சேஷாவா? இல்லனா ஒன்னும் புரியலையே. பையன் நம்பிட்டான். ஆனா யோசிக்க மட்டும் விடக்கூடாது. அப்படியே கூட்டிட்டு போயிருவோம். வினோ, வாங்க அங்க போய் உட்காரலாம். டேய் மவனே, ஆளை பாத்தியா? பார்த்தேயா. இனி போய் கரெக்டா பேசிடு. ஓகேடா மவனே, நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க. பக்கத்துல வந்து சொதப்பிடாதீங்கடா. ஓகேயா இங்க இருந்துதான் வேடிக்கை பாப்போம். நீ போ. ஐயோ, என்னடா? பொண்ணு மாதிரி நீட்டா அடக்க ஒடுக்கமா உட்காரியா? போலீஸ்கார மாதிரி உட்காராத. ஓகே. யோ, கையில அந்த பூ வச்சிருக்கேல? வச்சிருக்கேன்டா. சரி போ. வீரானா, எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. இப்ப பாரு, அடுத்த நிமிஷம் எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. சரிடா. என்னங்க, பையன் சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? என்ன, நம்ம வீட்ல எல்லாரும் பொண்ணுன்னு எதிர்பார்த்தோம். இப்ப பையன் சொன்னதும் ஒரு சின்ன அது கூட இல்ல, எல்லாருக்கும் ஹாப்பி தான். அத்தை, நீங்க மாமா கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் தம்பி. நான் தாத்தா வாயிட்டேன்னு குதிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே பார்க்க வர முடியலன்னு வருத்தம். அவர் வேலைக்கு போயிட்டா இனி ஈவினிங் தான் பஸ் இருக்கும். சாயங்காலம் நேரம் இங்க தான் வருவார் பாரு. சரிங்க அத்தை. என்னங்க சொல்லுமா. குழந்தைங்க. திரு, வீரானா நம்ம வீட்டு பையனா? என் பேரன் சார். இந்தாங்க பேபியை பிடிங்க. தம்பி போங்க, உங்க குழந்தைய கையில வாங்குங்க. வாசுகி, மச்சான், குழந்தைய வாங்குமா. நானா? வாங்க வாசுகி. என்னங்க? வாங்க, நம்ம குழந்தை. சரிங்க. வாங்கம்மா. இந்தாங்க மேடம். என்னங்க? இங்க பாருங்க. குழந்தை இங்க பாருங்க. வாசுகி ரொம்ப கியூட்டா இருக்கான்ல? ஆமாங்க. ஏய், இங்க பாரு எப்படி தூங்கிட்டு இருக்கானே. ஆமா வீரானா, என் பேர பிள்ளைக்கு முடி கொஞ்சம் கம்மிதான். அத்தை ரொம்பவே கம்மிதான். ஏய் வீரானா, பையன் ஒன்ன மாதிரிதான். அன்னி சாயல் தெரியலையே. ஏய், ஏன் சிங்கக்குட்டில? ஓஹோ, வாசுகி என்னன்னு கேளு. எவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைய பெத்து எடுத்திருக்காங்க. ஈஸியா ஏன் சிங்கக்குட்டியாம். ஏடே ஏன்டா? வாசுகி என்னங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. வீரா மச்சான், சொல்லு வாசுகி. நான் தான் எனி டைம் தம்பியை வச்சிருப்பேன். தாராளமா வச்சுக்கோ. எங்க வீட்ல நாங்கெல்லாம் அப்படித்தான். இதோ இந்த தீரு இருக்கானே, வைஷாமா கிட்டேவா இருந்தா நினைக்கிற? அவனுக்கு ஃபேவரட் சாலாமா தான். அந்த மாதிரி இந்த குட்டி பையனோட ஃபேவரட் நீயாவே இரு. என்னங்க? நம்ம வீட்டு குழந்தை இப்போ நம்ம கூட தான் இருப்பான். ஓகேவா? சரிங்க. அப்பா, வாசுகி முகத்துல என்ன ஒரு சந்தோஷம். ச்சே, ஊர்லயே இருந்திருந்தா இந்த சந்தோஷத்தை மிஸ் பண்ண வச்சிருப்பேன். வாசுகி, ரொம்ப நாள் ஒரு ஏக்கம். அது உனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த ஃபீல்ல நீ இப்ப இருக்க. உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. நான் ஊர்லயே உன்னை வச்சிருந்தா கூட நீ இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பியான்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம வீடுதான் நமக்கு சொர்க்கம். அதை விட இப்ப வீராண்ணா குழந்தை. இனி நம்ம வீட்டுல நம்ம குழந்தையா வளருவாங்க.
உன்னோட பழைய காயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் வாசுகி, கண்டிப்பா மாறும். டேய் டேய் குட்டி பையா, இங்க பாரு வாசுகி அம்மாவை பாரு. என்னங்க வாசுகி அம்மாவா? ஆமா வாசுகி, இங்க பாரு வாசுகி அம்மாவை பாரு. ஏய் குட்டி பையா, இது போதும் வாசுகி, இது போதும். எங்கேயோ இழந்தத எங்க கண்டுபிடிச்சிட்டோம். என்னங்க? பேசுங்க. டேய் டேய் தங்கம், இங்க பாரு வாசுகி அம்மாவை பாரு. பாருடா வாசுகி நல்ல தூக்கத்துல இருக்கான். இரு முழிச்சத நாம எல்லாம் சேர்ந்து பேசலாம். டேய் குட்டி பையா, என் பேராண்டி வாசுகி அம்மா கிட்ட இருக்கியா? அத்த அங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அசைவு கொடுக்கறான். ஆமா தம்பி. ஐயோ என் பொண்டாட்டியோட சிரிப்பு, இது போதும்டி எனக்கு. சார். சிஸ்டர், மதிய ரூம் சேஞ்ச் பண்ணிட்டோம், குழந்தையை தூக்கிட்டு வாங்க. ஓகே சிஸ்டர். டேய் வாடா போய் என் மதிய பாக்க. போவீரானா? நாங்க தம்பியை தூக்கிட்டு வரோம். சரிடா குட்டி பையா, வா வா, வாசுகி அம்மாவை பார்த்தாச்சு, இனி மதிய அம்மாவை பார்க்கலாம். என் ஏக்கம் தீருமா நினைச்சுக்கிட்டு இருந்த வாசுகிக்கு இன்னைக்குதான் தீர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் வினோ. சேஷா, என்ன வினோ ஷாக்லயே இருக்க? என்ன பார்த்தா நம்ப முடியலையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வினோ எதா இருந்தாலும் இப்பவே சொல்லிடு. எனக்கு உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஆனா உன் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்ல. என்ன பிடிக்கலனா இப்பவே பிடிக்கலன்னு சொல்லிடு. ஆனா மனசுல ஏதாவது வச்சுக்கிட்டு. சேஷா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் எதிர்பார்க்காதது, நீ ஆள் இவ்வளவு ஹைட்டா வெயிட்டா, நான் இதை யோசிக்கவே இல்ல, அதான். ஓ அதனாலதான் இவ்வளவு ஷாக் ஆயிட்டியா? ஆனா சேஷா, உன் வாய்ஸ்ல டிஃபரெண்ட் இருக்கு. போன்ல பேசும்போதுல இப்படி இருக்காது. அது அது என்ன சேஷா? இல்ல வினோ, நேத்துல இருந்து ஒரே கோல்டு, அதான் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அது மாதிரி இவ்வளவு நாள் நீங்க போன்லயே கேட்டுட்டு இருந்தீங்க, இப்போ நேர்ல பேசுறனால ஒரு மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் சொல்லு சேஷா. வினோ, நீ இப்ப என்ன பாத்துக்கிட்ட, என்னோட ஹைட் வெயிட் உனக்கு ஒரு குறையா தெரிஞ்சா இப்பவே சொல்லிடு. இல்ல இல்ல அதெல்லாம். வினோ, இது சின்ன பிள்ளையில எனக்கு வந்த குறைபாடு. என்னோட வயசு 22 தான். ஆனா ஆள் கொஞ்சம் ஏஜ்டா இருப்பேன். இதெல்லாம் உன்கிட்ட போன்ல சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா நீ தானே இத பத்தி எல்லாம் எதுவும் பேச வேண்டாம்னு சொன்ன. ஆமா ஆமா. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உனக்கு அக்கா மாதிரியோ இல்ல அம்மா மாதிரியோ தான் தெரிவேன் வினோ. அதனால நீ நல்லா யோசிச்சுக்கோ. இப்பவே சொல்லணும்னு அவசியம் இல்ல, நாளைக்கு கூட நீ சொல்லலாம். வினோ என்ன பத்தி. சேஷா சேஷா வேண்டாம், உன்னை பத்தி நான் எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். என் ஃப்ரெண்டு திரு சொல்லியிருக்கான் நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. எனக்கு அது போதும். மிச்சப்படி அழகு இதெல்லாம் முக்கியமே கிடையாது. இல்ல வினோ, இருந்தாலும். சேஷா, நீ என்ன நம்புறேல? நம்பிக்கையா இரு, நான் சீக்கிரம் வரேன். ஓகே வினோ. சேஷா, ஒருவேளை இதைத்தான் நீ என்கிட்ட சொல்ல வந்திருப்பியா? 22 வயசுங்கிற, ஆனா உன்னை பார்க்க. என்ன வினோ, என்ன யோசிக்கிற? எதா இருந்தாலும் இப்பவே சொல்லிடுறியா? இல்லனா நாளைக்கு வரைக்கும் கூட நீ டைம். சேஷா. சொல்லு வினோ. அது வந்து. எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு வினோ. நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். அது வந்து சேஷா. ராம், வினோ என்ன சொல்லுவான்? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராம், இதான் உன் பிளானா? 22 வயசுல இவ்வளவு ஏஜ்டா தெரிஞ்சா வினோ என்ன ஏத்துக்குவானா ஏத்துக்க மாட்டானா? அதுக்காக தான் இப்படி ஒரு நாடகமா? ஆமா சேஷா. ராம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வினோ என்ன சொல்லுவான்? நானும் அதே அவல்ல தான் இருக்கேன். ராம் வேண்டான்னு சொல்லிட்டா. எதா இருந்தாலும் ஓகே, என்ன சொல்றான்னு பார்க்கலாம். சேஷா நீ வேணா கொஞ்ச நேரம் அங்கிட்டு போயிடுறியா? ஏண்டி? இல்ல வினோ ஏதாவது சொல்லிட்டா அவனும் மனுஷன் தானே. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா ஏத்துக்க ஒரு மனசு வேணும். எல்லா மனுஷங்களுக்கும் அந்த மனசு கிடையாது. எதா இருந்தாலும் ஓகே சிவானி, பார்க்கலாம். சிவானி, அவன் என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே விட்டுற போறதில்ல. என்னோட மனசு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன டெஸ்ட், அவ்வளவுதான். பார்க்கலாமா? சேஷா அது வந்து. எதா இருந்தாலும் தயங்காம சொல்லு வினோ. ஆனா நல்லா யோசித்துக்கோ. நீ எனக்கு ஓகே சொல்லி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கண்டிப்பா ஒரு சில பேர் உனக்கு நான் அக்கா மாதிரி இருக்கேன்னு சொன்னாலும் நிறைய பேர் நான் உனக்கு அம்மா மாதிரி இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. அதனால யோசிக்க என்ன இருக்கு சேஷா? நீ என்னோட சேஷா.
வினோ ஊர் அப்படி பேசும் இப்படி பேசும் அப்படி எல்லாம் யோசிச்சா கண்டிப்பா நம்ம லைஃப நாம வாழ முடியாது. எதா இருந்தாலும் ஓகேன்னு என் சேஷாவை மனசார நினைச்சிட்டு வந்தேன். இப்ப என்ன வயசு அதிகமா தெரிஞ்சா என்ன, என் சேஷா மனசுல தங்கம். நான் என் சேஷாவை விரும்பினது அவ மனசதான். அவ உருவத்தையோ அழகையோ இல்ல. ஊருக்குள்ள நல்லா வாழ்ந்தாலும் 1000 பேசுவாங்க, நல்லா இல்லைனாலும் 1000 பேசுவாங்க. ஊரை நான் மனசுல வச்சுக்கிற மாதிரி இல்ல. உனக்கு ஓகேன்னா சொல்லு, திருக்கிட்ட நான் பேசி எப்ப வேணாலும் எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே. ஏய் சேஷா, சேஷா என்னடி என்னடி சிவானி இப்படிலாம் ஆள் இருப்பாங்களா? அதெல்லாம் இருக்காங்களேமா. ராம் என்னாலயே நம்ப முடியல, வீணா இப்படி பேசுவானே. நானும் தான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் யோசிப்பான்னு நினைச்சேன். ஆனா டக்குன்னு இப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கல. ஏய் என்ன அழுகுற? ராம் ஒவ்வொரு நாளும் போன் பேசும்போது பயமா இருக்கும். நம்ம வயசு குழந்தைல இப்படி எல்லாம் பேசுறோமா? இதெல்லாம் தப்பா? இந்த வயசுல எல்லாரும் மாதிரி நாமளும் இப்படி பேசி நம்ம லைஃப பாழாக்கறமான எனக்குள்ள 1000 கேள்வி வரும். ஆனா இப்போ ஒரு நல்லவனை தான் தேர்ந்தெடுத்திருக்க. ஏய் சரிடி அழாத, வினோவை பார்க்க தயாராரு. சிவானி ஆமாமா, நானும் அப்பாவும் பிளான் பண்ணது கிட்ட இந்த மாதிரி ஒரு பதில் வருங்கிறதா. என் அப்பாவே பார்த்து பேசிடுவாங்க, ஒரு நிமிஷம் பொறு. ஆனா ரெடியா இரு. ஏய் வினோ என்ன யோசிக்காம நீ வாட்டுக்கு இப்படி பேசுற? ரொம்ப மகானா இருக்காத. இப்போ இதெல்லாம் காதல் டயலாக், பேச நல்லா தான் இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ல சேஷா நான் உன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேனா அதான். இனி நீயே என்னை விட்டுட்டு போடான்னு சொன்னா கூட நான் கண்டிப்பா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். சேஷா டே பயப்படாதடா. என்னடா ஏஜ்டானா ஆளுன்னு சொன்னா வாய்ஸா ஆம்பளை வாய்ஸா இருக்குன்னு பயந்துராத. இல்ல எனக்கு நான் சேஷா கிடையாதுடா. வந்ததும் சொன்னியே போலீஸ் ட்ரைனிங் எதுவும் போறியான்னு. நான் ரிட்டையர் போலீஸ் ஆபீசர் தான்டா. சார் நீங்க உன் சேஷாவை பாக்குறியா? சார் டேய் படுவா, வாய்ஸ கேட்டதும் சேஷான்னு சொன்னவே சாருன்னு சொல்லிட்ட. இல்ல அது அது வந்து சரி ஓகே ஓகே, சேஷாவை வர சொல்றேன். டேய் வினோ, சார் நான் உண்மையிலே லேடிஸ் மாதிரி இருக்கேனடா. என்ன சார்? டேய் ஷாக்க கொரடா. என் பேரு சக்கரவர்த்தி, ராமோட அப்பா. அப்படியா? உனக்கு பெரிய பேர் அதிர்ச்சின்னு நினைக்கிறேன். இரு இதுக்கு மேல நான் உன்கிட்ட பேசி மொக்க போடல. சேஷா வர சொல்றேன், பேசு. அப்புறம் டேய் மகனே, என் மவனை அப்படித்தான் கூப்பிடுவேன், அதே மாதிரி கூப்பிட்டேன்டா. உண்மையிலே உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. சூப்பர்டா. இங்கே வெயிட் பண்ண, சேஷா வர சொல்றேன். சார் என்ன நடக்குது இங்க? வெயிட் பண்றா. மதி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் மாமா. என்னடா கண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா? இல்ல மாமா, திரு கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டாங்க. என்ன கஷ்டப்பட விடல மாமா. நானே எதிர்பார்க்கலமா. இரு நேரம் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா இந்நேரம் கொஞ்சம் சிரமம் தான். ஆமா மாமா. என்னங்க இங்க பாருங்க, நம்ம பேர பிள்ளைய இவ்வளவு நேரம் மூச்சடக்க அழுதான். இப்ப பாருங்க எனக்கு என்ன அமைதியா தூங்குறத. அதானே வைஷு, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். பேராண்டி அழுகிற சவுண்ட கேட்டலான்னு அண்ணன் நல்லா இருக்க மூடி தூங்கதான் செய்யறாரு. ரத்னமாமா அதுக்கெல்லாம் இப்படி சேர் போட்டு உக்காந்துடணும். எதுக்குடா? புள்ளால மொத்தல டக்குன்னு தூக்கி பாத்துக்கலாம். ஜீவா மதி நான் சொன்ன மாதிரி தாய் மாமனா பொறுப்பா வந்துட்டேன் பாத்துக்கோ. டேய் நீ எதுக்குடா ஹாஸ்பிட்டல்ல? போடா போய் கம்பெனில போய் வேலையை பாரு. நோ 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 மாமா நோ. நான் என் மருமகனை பார்த்துட்டு தான் இருப்பேன். மதியாட்டுக்கு இங்க 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு அப்புறம் அங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. நான் டெய்லி போறேன்னு சொன்னா நீங்க விடுவீங்களா? ஜீவா இங்கதான் நான் 2 நாள் இருப்பேன். அதுவும் அழுதா என் மருமகனை நான் தான் தூக்குவேன். ரொம்ப சந்தோஷம் ஜீவா, அப்படியே பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மதி. மதி பாத்தியா, இவ்வளவு நேரம் வாசுகி கையில வச்சுட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னான். இப்போ இந்த பையன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஆக மொத்தம் நம்ம பிள்ளைய நாம பாக்கணும்னு அவசியம் இல்ல. ஆமாங்க. என்னங்க நானும் சொல்லணும்னு நினைச்சேன். வசுகிக்கு தம்பிய பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷங்க. ஐயோ அவ முகத்தை பார்க்கணுமே, நமக்கே ஒரு சந்தோஷம் தன்னை போல வந்தது. ஆமாமா மதி, நானும் பார்த்தேன். ஆமா இப்ப எங்க திருவும் வாசுகியும் தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன்னு போயிருக்காங்க மாமா. ஓ அப்படியா? டேய் ஜீவா நீ மட்டும் வந்திருக்க. எங்கடா சிந்து சக்தி சுபா? சாலாத்த எல்லாரும் வாரேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேல வேதவழி அத்த நில்றா, எங்கடா போற? நானும் வருவேண்டா அப்படின்னு கர குரல்ல கரடு முரடா பேசுனாங்களா? நீங்க என்னமோ பண்ணுங்கடா, ஆளை விட்டா போதும். என் மருமகனை பார்க்கணும்னு ஓடி வந்துட்டேன். டேய் வருவாங்க இந்நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. டேய் வந்தாலும் வெளியே நிக்க சொல்றா. இவ்வளவு பேர் உள்ள நின்னா அவ்வளவுதான்.
எல்லாரும் வீட்டுக்கு போங்க, 2 பேர் மட்டும் கூட இருங்கன்னு அவ்வளவு பேத்தையும் அடிச்சு பத்தி விட்டுருவாங்க. ஐயோ இது வேறயா? இருங்க இருங்க, எல்லாத்தையும் வாசலோட எட்டி பார்க்க வச்சு அனுப்பி விடுறேன். ஏன்டா ராமச்சான், ஹாஸ்பிட்டல்ல 2 பேர் தான் அலௌடுனா, ஒன்னு நான் இருப்பேன், இன்னொன்னு நீ இருக்க போறியா இல்ல அம்மா இருக்க போறாங்களான்னு முடிவு பண்ணிக்கோ. டேய் 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 ஜீவா, யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்துக்கோ வீராமச்சான். இன்னைக்கு நான் இங்க சேர் போட்டு உட்கார்ந்தவன் தான், என் மருமான தூக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். அநியாயம் பண்றடா, அநியாயம் பண்ற. டேய் நான் தாய் மாமனாக்கும் இந்த ஒன்ன சொல்லியே வாய மூட வைக்கிறானே. ஜீவா, அத்தை கொஞ்சம் அப்படி இப்படி பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாரேன்டா வாரேன். என்னங்க சொல்லுமா. எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா குழந்தை பிறந்துருச்சுன்னு? சொல்லிட்டேமா. உங்க சொந்தத்துல எங்க சொந்தத்துல தெரிஞ்சவங்க பழக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஆமா ஆமா, பயபுல வாட்ஸ்அப்லயும் ஸ்டேட்டஸ் போட்டான். டேய் அட்டி வாங்க போற. என்னங்க சித்தார்த்த கிட்ட சொன்னீங்களா? சித்தார்த்த கிட்டயா? இல்ல மாமா, அன்னைக்கு வளையல் போடும்போது குழந்தை பிறந்தா சொல்றோன்னு சொன்னோம், அதுக்கு சரின்னு தான் சொன்னா. அதான். சொல்லட்டுமா? அன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், என் பேச்ச மதிச்சானோ இல்ல அவனுக்கா தோணுச்சோ சபையில உனக்கு வளையல் போட்டு விட்டுட்டு போனா. அந்த ஒரு எண்ணத்துக்காகவாது சொல்றதுல தப்பு இல்ல. அப்பா அப்பனா நான் கால் பண்ணி சொல்லிடுறேன்ப்பா. ஓகேடா சொல்லு, விருப்பம் இருந்தா பாத்துட்டு போட்டோம், இல்லாட்டி இருக்கட்டும். இப்ப என்ன? சரிங்கப்பா. மதியண்ணி. டேய் டேய் டேய், ஃபேமிலில அடுத்த ரவுண்டுக்கு ஆள் வந்துருச்சுடா. மாமா ஆபீஸ்ல போய் வேலையை பாருங்க, போங்க போங்க. நல்ல ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துக்கிட்டு அத்தை நீங்க போய் சமைச்சு கொண்டு வாங்க. டேய் இல்ல நீங்களாம் வெளியே போனாதான் அடுத்த ஆளுங்க உள்ள வர முடியும். போங்க போங்க, ஹாஸ்பிட்டல்ல கிரௌட் ஆக்காதீங்க. டேய் இவன் சேட்டைய பாரு, தங்கச்சி மகனே இருடா, வந்து கவனிச்சுக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் கவனிச்சுக்கலாம் மாமா. இப்ப எல்லாரும் வெளியே போட்டோம். ஏ வீராமச்சான் நீயும் சேர்த்துதான். அடுத்து எல்லாரும் வந்து பார்க்க வேண்டாமா? டேய் என்னடா? ஆமா ஆமா, கிளம்புங்க கிளம்புங்க. உனதா இங்கு தினம் ஏங்குது மனமுருகிடும் நிலை இது எந்த முதல் முதல் வரும் உயிர் காதலில் உயிரை துளைத்தேன் அது முன்னில் தானோ